இலங்கையை உலுக்கிய ராம்பொடை விபத்து ஜனாதிபதி அனுரவின் முக்கிய செய்தி. 35 சபைகளிலும் தமிழரசு கட்சி தலைமைக்கு முயற்சிக்கும் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு. கனடா பிரம்டனில் திறந்து வைக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி. நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்க உள்ள மின்சார சபை அதிகரிக்கப்பட உள்ள கட்டணம். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகளுக்கான குழு தயார் நிலையில். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ள வாக்குறுதி. போர் இனிமேல் வேண்டாம், புதிய பாப்பரசர் வல்லரசுகளுக்கு வேண்டுகோள். நுவரெலியா ரம்புடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். ரம்புடி பகுதியில் இன்று காலை அரச பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள செய்தியில், நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கொரண்டியல பகுதியில் இன்று காலை நடந்த பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கம் தற்பொழுது மும்முரமாக செயல்பட்டு வருகின்றது. தற்பொழுது சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்றும், இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நடந்த இந்த கொடூரமான வீதி விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயகத்தில் 35க்கும் குறையாத உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அந்த சபைகளில் எல்லாம் மேயர், நகரபிதா, தவிசாளர் பதவிகளை பெறுவதற்கு தமிழரசு கட்சி முழு மூச்சாக முயற்சிக்கும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் நேற்று மாலை நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இவ்வாறான முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவின் உறுப்பினர்களான பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், எக்ஸ் குலநாயகம், எஸ் குகதாசன் எம்பி, சத்தியலிங்கம் எம்பி, ரா சாணக்கியன் எம்பி, சி ஸ்ரீதரன் எம்பி, கலையரசன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். அரசியல் குழுவின் மற்றொரு உறுப்பினரான துரைராஜசிங்கம் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சி நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழர் தாயக பிரதேசத்தில் 35க்கும் குறையாத சபைகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அத்தகைய முன்னிலை பெற்ற ஒவ்வொரு சபையிலும் தலைமை பதவியை பெறுவதற்கு கட்சி முயற்சிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பில் ஏனைய தமிழ் பேசும் கட்சிகளோடு ஆதரவு கேட்டு தொடர்பாடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கனடா பிரம்டன் நகரில் சிங்காவுசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவு தூபி இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக இந்த நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூபியை பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் திறந்து வைத்துள்ளார். இனப்படுகொலைக்குள்ளானவர்களை நினைவு கூறும் வகையில் விளக்கேற்றலுடன் நினைவு தூபி திறப்பு விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உட்பட புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து சட்டமா திணைக்களம் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1980 தொடக்கம் 1990களில் பட்டளந்த வீட்டு வசதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் விசாரணை நடாத்தி ஆணைக்குழுவின் அறிக்கை ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்தால் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விரிவான ஆய்வை மேற்கொள்ள மூத்த அதிகாரிகள் குழுவை சட்டமா அதிபர் நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அடுத்த சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் பரிந்துரைகளை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெரிய வர்த்தக வாக்குறுதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டிய நேரம் இது என்பதை புரிந்து கொண்டதற்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களை அவர் முன்னதாக பாராட்டியிருந்தார். அத்துடன் இரு நாடுகளுடனும் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். அதே நேரம் காஷ்மீர் தொடர்பாக ஒரு தீர்வை வழங்கும் விடயத்திலும் இணைந்து செயல்படுவதற்கு அவர் முன்வந்துள்ளார். இன்னும் ஆலோசிக்கப்படவில்லை என்றாலும் இந்த இரண்டு பெரிய
நாடுகளுடனும் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிக்கப் போகின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் தொடர்பாக ஒரு தீர்வை எட்ட முடியுமா என்று பார்க்க புதுடில்லி மற்றும் இஸ்லாமாபாத்துடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்துக்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். குறித்த சந்திப்பானது இன்று மோடியின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இதேவேளை இந்தியாவுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உரிய வகையில் செயல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. பிராந்தியத்தை பாதித்து அமைதி, செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கிய அதன் பயணத்தை தடுத்த பிரச்சினைகளை தீர்ப்பதில் இந்த போர் நிறுத்தம் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றது என்று பாகிஸ்தான் நம்புவதாக பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் முப்படை தலைவர்கள் கலந்து கொண்டனர். வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதால் இந்த தொழில்துறையின் முக்கிய பிரிவுகளில் படிப்படியாக மீண்டும் செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச ரீதியாக முன்னணியில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் வாகன சந்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாகன சந்தை நுட்பமான மீழ்ச்சி கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனிமேல் போர் வேண்டாம் என புதிய பாப்பரசர் லியோ ஓஐஜே வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வத்திகானில் தனது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதத்தின் போது உலக வல்லரசுகளுக்கு அனுப்பிய செய்தியில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். உக்ரைன் போரில் நீடித்த அமைதி வேண்டும், காசாவில் போர் நிறுத்தம் வேண்டும், அதேபோல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சனிக்கிழமை ஒப்பந்தத்தை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரம் மே 18 அன்று புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெறும் ஒரு திருப்பலியின் போது பாப்பரசர் லியோ முறையாக பதவியை ஏற்றுக்கொள்வார். முன்னதாக வத்திகான் நகரில் இடம்பெற்ற 2 நாள் மாநாட்டை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து சட்டமா திணைக்களம் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1980 தொடக்கம் 1990களில் பட்டளந்த வீட்டு வசதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் விசாரணை நடாத்தி ஆணைக்குழுவின் அறிக்கை ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்தால் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விரிவான ஆய்வை மேற்கொள்ள மூத்த அதிகாரிகள் குழுவை சட்டமாதிபர் நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அடுத்த சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் பரிந்துரைகளை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.